Taste the Daily. திமுகவுடைய தொழிற்சங்கமும் சரி, சிஐடி யூனியனும் சரி, ஏவிடிசி எல்லா சங்கங்களும் மத்திய அரசாங்கம் மட்டுமே எதுக்குறாங்க ஒழிய மாநில அரசு ஏதாவது ஒரு இடத்துல இந்த எங்களுடைய கோரிக்கை இதை நிறைவேற்றல அதுக்காக நாங்கள் போராடுறோம் அப்படின்னு சொல்லணும். அது மாதிரி எதுவும் சொல்லலை. இது இன்னைக்கு ஒட்டுமொத்த டிரான்ஸ்போர்ட்டை தனியார் மயமாக்கி நோக்கிட்டு போயிட்டு இருக்குது. இதையெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்காத இந்த தொழிற்சங்கங்கள் சும்மா தொழிலாளர்களை ஏமாத்தி நாளைக்கு வேலை நிறுத்தம், நாங்கள் அதை பண்ண போறோம் இதை பண்ண போறோம் வாயில சொல்லிட்டு இருக்காங்க ஒழிய இந்த வேலை நிறுத்தம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இது வெற்றி பெறாது. காரணம் எல்லா தொழிலாளர்களும் அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்சிருக்காங்க. மத்திய அரசாங்கத்தை இவங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. மாநில அரசாங்கத்தை கேட்க வேண்டியதை பூரா மத்திய அரசுக்கு பேரை சொல்லிட்டு பேரளவுக்கு தான் இந்த ஸ்ட்ரைக் நடத்தணும்னு நினைக்கிறாங்க. எல்லா தொழிற்சங்கத்தை சார்ந்த அத்தனை தொழிலாளர்களும் வேலைக்கு போறதுக்கு நாங்கள் அறிவிச்சிட்டோம். எல்லாரும் ரெடியா இருக்காங்க, நாளைக்கு வேலைக்கு போவாங்க. அது மட்டும் இல்லாத எங்களுடைய அண்ணா தொழிற்சங்கம் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் அந்த தொழிற்சங்கத்தை சேர்ந்தவங்க அத்தனை பேரும் வண்டி ஓட்டுவாங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஃபேக்டரிக்கு போறவங்க எல்லாரும் வேலைக்கு போவாங்க. அதெல்லாம் எந்த மாற்றமும் இருக்காது. என்எல்சில இருந்தெல்லாம் கூட எங்களை கேட்டாங்க, பெல்லில் கேட்டாங்க, எங்க தொழிற்சங்கத்தை சேர்ந்தவங்க வேலைக்கு போவாங்க. இதனால ஏதாவது நன்மை நடக்கிறதா இருந்தால் நம்ம நிற்கலாம், நன்மை நடக்காது. அதனால நாங்கள் வேலையில் இந்த வேலை நிறுத்தல கலந்துக்கல.